காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பு தொடர்பாக விளக்கம் கோரும் உரிமை தமிழகத்திற்கு உள்ளது என்றும், தமிழகத்திற்கு வரும் 15ஆம் தேதி வரை தொடர்ந்து 2000 கனஅடி வீதம் கர்நாடகம் தண்ணீர் வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருப்பது மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் அயராத முயற்சிகளுக்கு கிடைத்த மற்றொரு வெற்றி என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. காவேரி நதிநீர் பிரச்சினையில் காவேரி நடுவர் மன்றம் கடந்த 2007ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி இறுதி ஆணையை பிறப்பித்தது. காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணையை எதிர்த்து கர்நாடக, கேரள மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்தன. காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணையில் தமிழகத்திற்கு பாதகமாய் உள்ள ஒரு சில பகுதிகளை மேல் ஆய்வு செய்ய கோரி ஒரு சிறப்பு முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்தது. இந்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தன. காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணையை செயல்முறைக்கு கொண்டு வருவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை ஏதும் எடுக்காத நிலையில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா மேற்கொண்ட சட்ட போராட்டத்தின் அடிப்படையில் கிடைக்கப்பெற்ற உத்தரவின்படி மத்திய அரசு காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணையை கடந்த 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் நாள் மத்திய அரசிதழில் வெளியிட்டது. இதனால் தமிழ்நாட்டின் உரிமை நிலைநாட்டப்பட்டது. காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணையின்படி கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை விடுவிக்க முன்வராத நிலையில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா சட்டமன்ற பேரவையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அறிவித்ததற்கிணங்க காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணையின்படி தமிழ்நாட்டுக்குரிய பங்கு நீரை பெறுவதற்காக உச்சநீதிமன்றத்தில் கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டது. இம்மனுவினை விசாரித்த உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசு தமிழ்நாட்டுக்கு நீர் விடுவிப்பது குறித்து அவ்வப்போது ஆணைகளை வழங்கியது. மாநிலங்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் கடந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது முதற்கட்டமாக இம்மனுக்களை விசாரிக்க உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளதா என்பது குறித்து உத்தரவு வழங்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தின் விசாரணைக்கு உட்பட்டது என வாதிட்டது. மத்திய அரசு இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் உச்சநீதிமன்றத்திற்கு உட்பட்டது அல்ல என வாதிட்டது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் வாதங்களை கேட்டறிந்த பின்னர் உச்சநீதிமன்றத்தின் 3 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு நேற்று வழங்கிய தீர்ப்பில் தமிழ்நாடு அரசின் வாதத்தினை ஏற்று காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தின் விசாரணைக்கு உட்பட்டது என்று தெரிவித்துள்ளது. மேலும் இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீது கூடுதல் உத்தரவுகள் வழங்குவதற்காக வரும் 15ஆம் தேதி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தது. மேலும் கர்நாடக அரசு நாளொன்றுக்கு வினாடிக்கு 2000 கனஅடி வீதம் தமிழ்நாட்டுக்கு நீரை விடுவிக்க வேண்டும் என்று கடந்த அக்டோபர் 18ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால ஆணை தொடர்வதாகவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவுகள் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் அயராத முயற்சிகளுக்கு கிடைத்த மற்றொரு வெற்றியாகும் என தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.